விருதுகள் வழங்கும் விழா குறித்து சில முக்கிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். 2026 ஆண்டுக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுகளை பெறும் சான்றோர் பட்டியலை அறிவிப்பதற்கு முன்பு இந்த விழா ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதில் ஒரு மாற்றம், அதனை முதலில் அறிவிக்க விரும்புகிறேன். ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுகள் வழங்கும் விழா நிகழ்வு ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை 5 மணிக்கு இந்த விழா வழக்கம் போல தொடங்கும். 10 மணிக்கு நிறைவு பெறும். இவ்விழாவில் இயக்கத்தின் முன்னோடிகள் தமிழகம் தழுவிய அளவில் தவறாமல் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இந்த விழாவுக்கு ஆண்டுதோறும் கொடையளிக்கும் புரவலர்கள் இந்த ஆண்டும் பொற்கிழிக்கான தொகையை வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தலைமையகத்தில் மாநில பொருளாளர் SS பாலாஜி அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கொடையை, நன்கொடையை பணமாகவோ அல்லது கட்சியின் வங்கி கணக்கில் செலுத்திய டிமாண்ட் டிராப்டாகவோ வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுதோறும் நீங்கள் வழங்குகிற தொகையை கொண்டுதான் விருதுகள் வழங்கும் விழாவை நாம் சிறப்பாக நடத்தி வருகிறோம். இதற்கென்று யாரிடத்திலும் நாம் இதுவரையில் நிதி வசூலித்ததில்லை. தொடங்கிய காலத்திலிருந்து 2007ஆம் ஆண்டிலிருந்து நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்கள் வழங்குகிற நன்கொடையை வைத்துதான் இந்த விழாவுக்கான அனைத்து செலவுகளையும் நாம் எதிர்கொண்டு வருகிறோம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே மீண்டும் வழக்கம் போல வழங்குகிற கொடையாளர்களும் புதிதாக வழங்க விரும்புகிற கொடையாளர்களும் மனமு வந்து நன்கொடை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். விருதுகள் வழங்கும் விழா தள்ளி போவதனால் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நாம் தள்ளி வைக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடிக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். ஜூலை 5ஆம் தேதி விருதுகள் வழங்கும் விழாவை நடத்திவிட்டு ஜூலை 23ஆம் தேதியே தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நம்மால் ஒருங்கிணைக்க இயலாது. வழக்கம் போல மாநாட்டை ஒட்டி மண்டல வாரியாக நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மண்டல வாரியாக என்றால் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அல்ல. நம் கட்சியிலே நாடாளுமன்ற தொகுதிகளை மண்டல வாரியாக பிரித்திருக்கிறோம். அப்படி அல்ல. சென்னை மண்டலம், கோவை மண்டலம், தென் மண்டலம், டெல்டா மண்டலம் என்று 4 அல்லது 5 இடங்களில் அரங்க நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து உங்களை எல்லாம் சந்திக்க உள்ளேன். அந்த மாநாட்டை ஜூலை 23ஆம் தேதி நடத்த இயலாது என்கிற சூழலில் ஆகஸ்ட் 17 அன்று தமிழர் எழுச்சி நாள் அன்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். எனவே விருதுகள் வழங்கும் விழா ஜூலை 5, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகஸ்ட் 17. இதை தோழர்கள் நெஞ்சிலே இருத்தி இதற்கான ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விருதுகள் வழங்கும் விழாவை ஒட்டி யார் யார் இந்த ஆண்டுக்கான விருதுகளை பெற இருக்கிற சான்றோர் என்பதையும் இப்போது அறிவிக்க உள்ளேன்.
இந்த ஆண்டுக்கான விருதுகள் பெறும் சான்றோர் பட்டியலை இப்போது உங்கள் முன்னால் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, மார்க்ஸ் மாமணி, காமராஜர் கதிர், அயோத்திதாசர் ஆதவன், காயிதே மில்லத் பிறை, செம்மொழி ஞாயிறு என 7 விருதுகளை நாம் அறிவிக்க இருக்கிறோம், வழங்க இருக்கிறோம். அம்பேத்கர் சுடர் விருதினை பெறவுள்ள சான்றோர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் முனைவர் திரு கே சொக்கலிங்கம் அவர்கள். பெரியார் ஒளி விருதினை பெறும் சான்றோர் மனித உரிமை போராளியும் சமூக செயற்பாட்டாளருமான மூத்த வழக்குரைஞர் ஹென்றி டிஃபேன் அவர்கள். மார்க்ஸ் மாமணி விருது பெறும் சான்றோர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன். காமராஜர் கதிர் விருதினை பெற இருக்கிற பெரியவர் ஐயா பால பிரஜாபதி அடிகளார் சாமித்தோப்பு அவர்கள். அயோத்திதாசர் ஆதவன் விருதினை பெற இருக்கிற சான்றோர் சமூக செயற்பாட்டாளரும் தலித் பெண்கள் உரிமை போராளியுமான திருமதி ரூத் மனோரமா அவர்கள். காயிதே மில்லத் பிறையை பெறும் சான்றோர் இந்திய தௌஹித் ஜமாத் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர் அவர்கள். செம்மொழி ஞாயிறு விருதினை பெற இருக்கிற தோழர் தமிழறிஞர் போ வேல்சாமி அவர்கள். இந்த 7 பேரும் இந்த ஆண்டுக்கான விருதுகளை பெற இருக்கிற சான்றோர் பெருமக்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்புற நடந்தேற வேண்டும், எழுச்சியோடு நடந்தேற வேண்டும். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் சந்திக்க இருக்கிற முதல் பெரிய நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. இது வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் தவறாமல் பங்கேற்கிற உங்கள் பங்களிப்பும் மிக மிக இன்றியமையாதது என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.